வசு, என்ன வசு, உன் முகத்தை பார்த்தாலே நீ எவ்வளவு வலியில இருக்கேன்னு தெரியுது. காலவர் நொண்ணே நடக்கிற, என்னாச்சு வசு? இல்ல, அங்க பிரதட்சணம் பண்ணதுல கால்ல லேசா வலி இருக்கு. அப்புறம் ஏன் வசு நிக்கிற? ஐயோ, சேர்ல உட்காரு. தம்பி, உங்களுக்கு அறிவு ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. உத்தமன், மரியாதை. அது எப்போதுமே உண்டு தம்பி. தம்பி, ஜோசியக்காரர் என்ன சொல்லிருக்காரு? வெறும் தரையில தான் படுக்கணும் உட்காரணும்னு. அதுக்காக தான் மேடம் சேர்ல உட்காராம இப்படி நின்றுகிட்டே வேலை பாக்குறாங்க. ஆமா இல்ல வசு, உன்னால சேர்ல உட்கார முடியலன்னா இதெல்லாம் எடுத்து ஓரமா போட்டுட்டு கீழே கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து வேலை பார்க்கலாம்ல. நான் வேணா எடுக்கவா? உத்தமன். ஐயோ அர்ஜுன் சார், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆபீஸ்ல எல்லாரும் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி வசு, மெடிசன் இருக்கு, தேவைன்னா எடுத்துக்கோ. வாங்க. வசு இப்படி நின்னுக்கிட்டு வேலை பார்த்தா எனக்கு கால் வலிக்குதே. உத்தமன், சும்மா நிக்காதீங்க, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. இருங்க தம்பி, ஐடியா இருங்க தம்பி. இது என்னது இது? உத்தமன், உத்தமன் இங்க வாங்க. என்ன பண்றீங்க? சேர்லாம் ஒரே டஸ்டா இருக்கு தம்பி. லாண்டரிக்கு போட வேணாமா? லாண்டரியா? ஐயோ, லாண்டரிக்கு தம்பி. ஓகே உத்தமன், உங்களுக்கு மூளை இருக்கு நிரூபிச்சிட்டீங்க தம்பி. பஸ் மேடம் கீழே உட்கார்ந்து வேலை பார்க்கணுமா வேணாமா? ஓகே 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 ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டா எல்லா ஒர்க்கர்ஸும் கீழே உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்க. அப்ப வசும் கீழே உட்கார்ந்து வேலை பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. போங்க போங்க போங்க. எந்திரிப்பா. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இன்னும் 3 நாளைக்கு ஆபீஸ் இந்த மாதிரி தான் ரன் ஆகும். அதனால எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே ப்ளீஸ். உங்க கீழ உட்கார்ந்து வேலை பாருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சூப்பர் சூப்பர் உத்தமன், சூப்பர் உத்தமன், சூப்பர் உத்தமன். வாங்க போலாம். வசு 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 வசு, அங்க பாரு. அர்ஜுன் சார், ஏன் இப்படி? வசு, எதை பத்தியும் யோசிக்காத, கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து வேலை பாரு. ஓகேவா? வாங்க உத்தமன். தம்பி தம்பி, குமார் ஏஜென்சிக்கு மெயில் அனுப்புறதா சொல்லிருந்தீங்க. அவங்க ஞாபகப்படுத்த சொன்னாங்க. இப்ப அமிச்சிர உத்தமன். தம்பி, ஆபீஸே தலைகீழா மாறிடுச்சு. நம்ம ரூம் மாறாம இன்னும் அப்படியே இருக்குதே. ஆமா இல்ல? இப்ப பாருங்க. தம்பி, கிரேட் தம்பி நீங்க. வாங்க உத்தமன். தம்பி, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு சப்போர்ட் தேவைப்படுது தம்பி. என்ன உத்தமன், சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க சப்போர்ட்டுக்கு தான் நான் இருக்கேனே. ஐயோ, அந்த சப்போர்ட்டை நான் சொல்ல தம்பி. முதுகு வலிக்குது, பின்னாடி சாயறதுக்கு இந்த சப்போர்ட்டை சொன்னேன். என்ன தம்பி, உங்களுக்கும் சப்போர்ட் தேவைப்படுது போல இருக்க? ஒண்ணு இல்ல, பழக்கம் இல்ல, அதனாலதான். இப்பெல்லாம் நீங்க பண்ற காரியம் இருக்கே, சின்ன புள்ள மாதிரியே இருக்கு. இனிமேல்லாம் ஏதோ ஆபீஸ்க்கு வந்தோம், ஃபைல் எல்லாம் பார்த்தோன்னு இருக்க முடியாது போல இருக்க. உங்க காதல் அத்தியாயம் முடியற வரைக்கும் எனக்கு ரிவிட் தான் போல இருக்கு. தம்பி, அங்க பாருங்க. என்ன தம்பி, இவங்க வராங்க? உத்தமன், டெலிகேட்ஸ் வராங்க. நாம இப்படி உட்கார்ந்து வேலை பார்க்கறது பார்த்தா ஏதாச்சும் வித்தியாசமா பார்ப்பாங்க. தயவு செஞ்சு சமாளிங்க உத்தமன். ஐயோ, சமாளிக்க முடியாதனால தானே நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஏந்திரிங்க ஏந்திரிங்க ஏந்திரிங்க. Welcome sir. How do you do? What can we help you? I am suffering from back pain sir. Hello Mr. Tony. Welcome welcome. எதுக்காக எல்லாரும் கீழே உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க? நீங்களும் கீழே உட்கார்ந்து வேலை பார்க்கறீங்க. அது சம்பிரதாயம், ஃபார்மாலிட்டிஸ். கோவில் விரதம், not sitting in the chair. அதனால workers MD all sitting in தரையில் working.
தரையில இருக்கிற வைப்ரேஷன் பாடி வழியா மேல வரும்போது இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ யூ நோ. உத்தமன் தம்பி. அவங்கள நம்ம எம்டி கிட்ட கூட்டு போங்க உத்தமன். தம்பி மிஸ்டர் டோனி அண்ட் மார்க் ப்ளீஸ் கோ. Okay. வெல்கம் டோனி அண்ட் மார்க். ஐயோ உத்தமன் நம்ப முடியாது, நம்மளும் போலாம். வெல்கம் சார். இதோ இருக்காங்க கம்பெனியோட எம்டி. குட் மார்னிங். வெல்கம். மேடம் யூ சிட். யூ சிட் here comfortable sir. Then after continue the meeting. Okay? I will move. Yeah. உட்காருங்க. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். எங்க கம்பெனி முதலாளி நலனுக்காக நான் ஒரு விரதம் இருக்கேன். சேர்ல உட்கார கூடாது. நான் சேர்ல உட்கார கூடாதுங்கிறதுனால எங்க ஓனர் எல்லாரையுமே கீழே உட்கார வச்சுட்டாரு. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க மேனேஜர் உத்தமன் கீழே உட்கார்ந்தா எக்ஸ்ட்ரா கிராவிட்டி உடம்புல ஏறும்னு சொன்னாரு. அதெல்லாம் போய் எனக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்காரு. எனிவேஸ் இட்ஸ் யுவர் சென்டிமெண்ட். உங்க ஒருத்தருக்காக ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் கீழே உட்கார வச்சுட்டு உங்க ஓனரும் கீழே உட்கார்றாருன்னா இட்ஸ் ரியலி கிரேட். கம்பெனி ஸ்டாஃப்ங்கிறத தாண்டி அவருக்கு உங்க மேல ஈர்ப்பு லவ் எல்லாம் இருக்கு. வெரி நைஸ். தம்பி கவனிச்சிங்களா? கவனிச்சேன். உங்க காதல் கடல் கடந்து வெள்ளக்காரன் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு பாத்தீங்களா? சீக்கிரமே உலகம் ஃபுல்லா ரீச் ஆகும் பாருங்க. பாட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஃப்ராட் அசத்துறாளே. இனியா பாத்துடி, மனசுல நல்லதே நினைச்சுக்க. இந்த ராவுகால பேய் எமகண்ட பிசாச குறை சொன்ன கதையா உன் மாமியார் இருக்காரு மண்டைய பொண்ணுன்னெல்லாம் வேண்டிக்காத. பாட்டி நீ வேணா பாத்துட்டே இரு. இந்த பூஜை முடிஞ்ச உடனே எல்லாரும் என்கிட்ட சரண்டர். ஆசைதான். ஏய் அர்ஜுன் முதல்ல வராங்க, உட்கார்ந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணு. போ போ போ. மாரியம்மா மாரியம்மா. ஏய் அதெல்லாம் எதுவுமே நீ சொல்லாத, சாமி பயந்து ஓடிரு போகுது. நீ பூஜை பண்ணதெல்லாம் போதும், தேங்காய் வடை. அத்தை இங்க பாத்தீங்களா? தேங்கால பூ வந்திருக்கத்த. ரொம்ப நல்ல சகுனம் இல்லத்த? ஆமாமா. பூ இருக்கிற தேங்காயா பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு டிராமா போடுது பாரு, ஃப்ராடு. பாட்டி இத பாத்தியா? இனியா தேங்காய் பூவோட கிடைக்கவே கிடைக்காதடி. 6 மாசம் விரதம் இருந்து 6 கால பூஜை பண்ணா கூட இதெல்லாம் அமையவே அமையாதடி. இனியா இனிமே நீ தொட்டதெல்லாம் தொலங்கும். நம்ம முதலாளி அம்மாவுக்கு 100 ஆயுசு. ஆமாமா இனியா, எல்லாமே நல்லதுக்குதான். இனியா உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற நேரம், உங்க காலு சரியாகி வீல் சேரே இல்லாம அப்படியே எழுந்து ஓட போறீங்க நீங்க. கிழவி ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. வே சாமி கிட்ட வை. ஆத்தா ஆத்தா உன் கருணையே கருணை. அங்க 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 கூட. அத்தை இத பாரு இனியா, இதே மாதிரி தினமும் 6 வேளை பூஜை பண்ணணும். கண்டிப்பா அத்தை. இத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கும்? இப்ப கூட இனியா பூஜையை முடிச்சிட்டு வாமா. சரிங்க அத்தை.
பாட்டி பாட்டி வா வா. வாடி வாடி வாடி. பயங்கர சந்தோஷமா இருக்க போல இருக்கே. பாட்டி நீ வேற பூ இருக்கிற தேங்காயா பார்த்து வாங்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேங்காய வாங்கி தண்ணில ஊற வச்சு எப்படியோ பூவை வர வச்சுட்ட. நினைச்சேன்டி, அந்த பூவை பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஊர்ல உள்ள ஃப்ராடுக்கெல்லாம் தலைமை ஃப்ராடாச்சே நீ. சும்மாவா இருப்ப? என்னடி உன் உம்மனா முஜி குழந்தை பூஜை ரூம்குள்ள போறான்? வாழைப்பழத்தை எடுத்து திங்க போறானா? வா பாட்டி போய் பார்க்கலாம். வா வா வா. ஐயோ ஐயோ பாட்டி பாட்டி நெருப்பு. என்ன இனியா இது? இப்படியே அலட்சியமா பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க? ஆனந்த் நான் சுத்தமா அதை கவனிக்கவே இல்ல ஆனந்த். பூஜை ரூம்ல ஃபயர் ஆனது அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க ஆனந்த். என்னது? வீட்டுக்குள்ள அதுவும் பூஜை ரூம்ல ஃபயர் ஆயிருக்கு. இது எப்படி அம்மா கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? ப்ளீஸ் நான் கண்டிப்பா சொல்லியே தீருவேன். பூஜை நடக்கிறப்போ விரதம் கரெக்டா இருக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க அதை கடைபிடிக்கவே இல்ல. வீட்டுக்கு டெலிவரி பாய்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க. என்வி ஹோட்டல்ல இருந்து ஃபுட் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ நீங்க கரெக்டா இல்லன்னு தானே அர்த்தம்? அன்னைக்கு இதே மாதிரி தான் சோஃபால படுத்துட்டு இருந்தீங்க. அண்ணனை பார்த்ததும் கீழே இறங்கி தரையில படுத்துட்டீங்க. பூஜை யாருக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆனந்த் 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 ப்ளீஸ் ஆனந்த். ஆனந்த் ஆனந்த் ப்ளீஸ் ஆனந்த் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அடி உலக மகா ஃப்ராடு, நீ பொழைச்சு படி. இங்க பாருங்க ஆனந்த், உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நான் அண்ணி. அண்ணிங்கிறது பாதி அம்மா மாதிரி. தயவு செஞ்சு இந்த ஃபயர் மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். தெரிஞ்சா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம உயிர் மேல இனியாக்கு அக்கறையே இல்லைன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதானடி உண்மை. சரி, இந்த பிரச்சனை இதோட விட்டுறலாம். ஆனா இதுக்கப்புறம் ஒழுங்கா நடந்துக்கோங்க. இனி இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அம்மாட்ட சொல்ல வேண்டியது வரும். ஐயோ ஏய், என்னடி இந்த உம்மனா முஜி உன்னை மிரட்டிட்டு போறான்? எல்லாம் அந்த வசு இவனுக்கு ஸ்க்ரூ கொடுத்து வச்சிருக்கா பாட்டி. அதான் ரொம்ப தூள்றான். இந்த பாரடி, வசு பண்ண பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நீ பண்ண பூஜையில அக்னி பகவான் ஆத்திரத்தை காட்டிட்டான். அந்த வீல் சேருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, நீ அவ்வளவுதான் காலி. பாட்டி தீ பிடிச்சதால எனக்கு கெட்ட பேர் வர பாத்துச்சு. இதே மாதிரி அவ பண்ற பூஜையில தீ பிடிச்சா அவளுக்கும் கெட்ட பேர் வரும்ல. அது எப்படி பிடிக்கும்? அவதான் கரெக்டா இருந்து பூஜை பண்றாளே. தீ எல்லாம் பிடிக்காது பாட்டி, நாம தான் பிடிக்க வைக்கணும். நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா தானாலாம் அது நடக்காது. நாம தான் அதை நடத்தி காமிக்கணும். ஏய், அப்படின்னா தீ பிடிக்க வைக்க போறியா? ஆமா பாட்டி. ஏய் பாத்துடி, அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. வந்தாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல பாட்டி. என்னோட போட்டிக்கு வராம இருப்பால. எப்ப பார்த்தாலும் ஈனி இழிச்சுக்கிட்டு அர்ஜுன் பின்னாடியே சுத்திக்கிட்டு என்ன கடுப்பேத்தினால. அத மாத்தணும் பாட்டி. மாத்தணும்னா அவ பண்ற பூஜையில தீ பிடிச்சே தீரணும். இது பாருடி நீயா, நான் உனக்கு உதவிதான் பண்ண வந்திருக்கேன். ஏதாவது சிக்கல்னா என்ன மாட்டி விட்டுற கூடாது. பாட்டி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் பயப்படாத. அடியே, தேங்காயில பூ வரவழைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. நெருப்புடி சுட்டு பொசிக்கிடும். பாட்டி தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியாடி? எல்லாம் ரெடி பாட்டி. என்னடி சென்ட் வச்சிருக்க? இது என்ன மண்ணெண்ணெய் மாதிரி இருக்கு? பாட்டி இது மண்ணெண்ணெய் இல்ல, பாஸ்பரஸ்ங்கற கெமிக்கல். இத தண்ணில கலந்து வச்சிருக்கேன். இது அப்படியே ரூம்குள்ள ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா அவ விளக்கேத்த அந்த ரூம்குள்ள வருவால. அப்ப பத்த வைக்கும் போது எல்லாமே பத்திக்கு தெரியும். ஆமா, அது என்னடி ஸ்ப்ரே? இது காலையில அவ எந்திரிச்சு வரப்ப வாசனை வரக்கூடாதுல பாட்டி, அதுக்காக தான் ரூம் ஸ்ப்ரே. ஐயோ, உன் மூளை மும்மரமா வேலை செய்துடி. உன்கிட்ட கொஞ்சம் அசந்தா நீ எனக்கே குழி தோண்டிடுவ. பாட்டி நீ இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. நான் இதை எடுத்துட்டு போய் ஜன்னல் வழியா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடுற, சரியா? ஐயோ,
கொலவெறியில் அடிக்கிறாளே, இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். என்னடி எல்லாமே முடிஞ்சுச்சா? வா, வா, போலாம், முடிஞ்சு. போலாம், போலாம், ஐயோ, வா. பாட்டி எங்க இப்படி ஓடுற? அவ காலையில எந்திரிச்சு வந்து நெருப்புல புசுங்கறத நான் ரசிச்சு பார்க்கணும். ஆத்தி, இங்கே காலையில வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாட்டி. எங்க இங்கேயே வா. ஆமா. ஏ எருமை எருமை எந்திரடி எந்திரி. ச்சே, ஏன் என் மேல விடுற? ச்சே, பொழுது விடிய போகுது, அவ பூஜையை ஆரம்பிக்க போறா. பாட்டி ஏய், கைய விடுறி. நான் இவ்வளவு நேரம் எல்லாம் மூச்சிட்டு இருந்ததே இல்ல, அதான் தூக்கமா வருது அப்ப பாட்டி. எதுக்கு என்ன தூங்க விடாம இங்க வந்து உட்கார வச்சிருக்க? நீயும் பூஜை பண்ணாம அவ பூஜை பண்றதையும் கெடுக்க வந்திருக்க. தூக்கம் வருதான் தூக்கம். ஏய் ஏய் ஏய், அங்க பாரு லைட் எரியுதுடி. வா வா வா, போலாம் போலாம் வா. வா வா பாட்டி, பாட்டி வா வா. ஏய், வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாடி. வந்துட்டா வந்துட்டா. என்னடி இந்த மோப்ப நாய் மாதிரி மூக்க வெடிச்சு ஆமா, வெடிச்சு பாட்டி. மூடு பாக்குறா? கண்டுபிடிச்சிருவாளோ? அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டா. என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வருது? விளக்கேத்துறா. ஆமாண்டி, பத்த வைக்க போறா. என்னடி இவ விளக்கேத்திட்டு இருக்கா? ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே. என்னமோ டக்குன்னு தீ பிடிக்கும்னு அறிவு கட்டவளே, ஒண்ணுத்தையும் காணுமே. இரு பாட்டி, பிடிக்கும் பாரு. என்னடி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா? பாட்டி பாட்டி பாரு, தீ பிடிச்சிருச்சு, தீ பிடிச்சிருச்சு. அவ என்னடி இன்னும் கண்ண முடிக்கிட்டே இருக்கா? நீயோட இந்த ஆட்டக்காரிக்கு சங்கு தாண்டி பாரு. ஆமா பாட்டி. பத்தடி. ஐயோ, நெருப்பு நெருப்பு, காப்பாத்துங்க, நெருப்பு காப்பாத்துங்க. ஐயோ, அவங்க எல்லாம் வந்துட போறாங்க. வாடி, நாம இங்க இருந்து ஆபத்து. போலாம் போலாம், வா வா வா. நெருப்பு காப்பாத்துங்க. ஐயோ, வசு வசு, என்னாச்சு வசு? வசு, நெருப்பு மாறத காப்பாத்துங்க. வசு, உள்ள வராதே, அது வாங்க. ஐயோ வசு, ஆண்டி தம்பி காப்பாத்துங்க தம்பி. பாத்து அர்ஜுன் சார், உள்ள வராதீங்க அர்ஜுன் சார். பாத்து. வசு, ஐயோ தம்பி, ஐயோ காப்பாத்துங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், பாத்து. ஆண்டி நான் வசு கூட்டு நீங்க வெளில போங்க ஆண்டி. வசு, அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், வசு இங்க வா. வந்துரு வசு. வசு பாத்து. ஐயோ வசு, வசு. வசு வசு, வசு ஆனந்த் வசு.
அர்ஜுன் வசுக்கு என்னாச்சு? அண்ணா என்னாச்சுண்ணா? ஐயோ, வசு 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 மேடம். வசு 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 வந்து பாரு, டேய், இப்ப வசு, தண்ணி எடுத்து வாடா. ஆ, சரிண்ணா. என்னப்பா? வசு 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 ஐயோ ஆண்டி ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? இது ஒரு சாதாரண மயக்கம் தான். எனக்கு பயமா இருக்கு தம்பி. சீக்கிரம் அண்ணா தண்ணி வசு வசு தெளிங்கண்ணா. வசு இங்க பாருமா, வசு, கண்ணு ஏது? தரமா. வசு ஏது வசு இங்க பாரு. ஏன்? என்னம்மா அது? எப்படிம்மா நெருப்பு பிடிச்சிச்சு? எப்படின்னு தெரியலம்மா, நெருப்பு பிடிச்சிருச்சு. அது தெரியாம இவ பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. ஐயோ பூஜை பாதியிலே நிக்குதே. வசு எனக்கு இத என்ன பாரு வசு, நீ உயிர் பழிச்சதே பெரிய விஷயம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆண்டி எனக்கு என்னமோ இது தானா பிடிச்ச நெருப்பு மாதிரி தெரியல. யாரோ பிளான் பண்ணி தான் இதை ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருக்கு. எப்படி இப்படி பூஜை ரூம்ல மட்டும் கரெக்டா நெருப்பு பிடிக்கும்? நம்மளே பாக்குறானே. ஏன் இனியா, இது உங்க வேலை தானே?